வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பஹ்ரைன் மும்தலக்கத் ஹோல்டிங் நிறுவனத்தின் மும்தலக்கத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவரும் நிதி மற்றும் தேசிய அமைச்சருமான ஷேக் சல்மான் பின் கலீஃபா அல் கலீஃபாவுடன் 2025 ஃபார்முலா 1 ஹங்கேரிய கிராண்ட் பிரிக்ஸில் கலந்து கொண்டு இதில் மெக்லரன் குறிப்பிடத்தக்க முதல் மற்றும் இரண்டாவது இடங்களை பிடித்தபோது அவர் அதில் பெற்றுள்ளார். புடாபெஸ்டில் உள்ள ஹங்கேரிய சர்க்கியூட்டில் நடந்த 1-2 வெற்றி பஹ்ரைன் ராஜ்யத்தின் இறையாண்மை செல்வ நிதியமான மும்தலக்கத்திற்கு சொந்தமான மெக்லரனுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகளுக்கான தேசிய நிறுவனம் NIHR மனித உரிமைகள் ஃபெல்லோஷிப் திட்டத்தின் 13வது பதிப்பை தொடங்கியுள்ளது. இது கல்வியாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மனித உரிமைகள் பாதுகாப்பாளர்கள் மற்றும் இந்த துறையில் சுயாதீன ஆராய்ச்சி நடத்த ஆர்வமுள்ள நபர்களை இலக்காக கொண்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் முதலில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மனித உரிமைகள் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதில் விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதற்கான பயனுள்ள தீர்வுகளுக்கு பங்களிக்க பங்கேற்பாளர்களின் புதுமை மற்றும் படைப்பாற்றல் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி VAT சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டில் தேசிய வருவாய் நிறுவனம் NBR பல VAT ஏய்ப்பு வழக்குகளை பொது வழக்கறிஞர்களிடம் பரிந்துரைத்துள்ளது. இந்த வழக்குகள் வரி விதிக்கக்கூடிய பொருட்களை அல்லது சேவைகளுக்கான NBRக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை செலுத்தாததை உள்ளடக்கியுள்ளது. இந்த பரிந்துரைகள் VAT சட்டத்தின் பிரிவு 63 பிரிவு 2 படி செய்யப்படுகின்றன. VAT பதிவு செய்யப்பட்ட பல நிறுவனங்கள் வரி விதிக்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான வாடிக்கையாளர்களிடமிருந்து VAT வசூலித்து NBRக்கு தங்கள் வருமானத்தில் இந்த தொகைகளை அறிவித்தன. ஆனால் சட்டப்பூர்வமான நிலுவையை தேதியிலிருந்து 120 நாட்களுக்கு மேல் அவற்றை அனுப்ப தவறவிட்டன என்பதையும் NBR கண்டறிந்துள்ளது. பொது வழக்கறிஞர்களிடம் குறிப்பிடப்படும் மொத்த ஏய்ப்பு தொகை 1,60,000 பஹ்ரைன் தினார்களை விட அதிகமாக உள்ளது என்றாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பஹ்ரைன் விண்வெளி நிறுவனத்தின் BSCவின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் முஹம்மது இப்ராஹிம் அல்-அசீரி தேசிய மாநில புவியியல் தகவல் கவுன்சிலுடன் NSGICயுடன் இணைந்து
பிளானட் ஏற்பாடு செய்த கருத்தரங்கத்தில் பங்கேற்றார். பேரிடர் மேலாண்மையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்துவது குறித்து இந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்தலாம், சேத மதிப்பீடுகளை துரிதப்படுத்தலாம் மற்றும் வெள்ளம், காட்டுத்தீ மற்றும் பூகம்பங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு மிகவும் பயனுள்ள பதில்களை ஆதரிக்கலாம் என்பதையும் ஆராய நிபுணர்களையும் பங்குதாரர்களையும் இது ஒன்றிணைத்து விவரித்துள்ளது. அல் சஃபரியா அரண்மனையில் பஹ்ரைன் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் BCCIயின் தலைமை நிர்வாக அதிகாரி தலைவர் சமீர் அப்துல்லா நாஸ் மற்றும் பல வாரிய உறுப்பினர்களை மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா வரவேற்று சந்தித்துள்ளார். வணிக மற்றும் தொழில்துறை துறைகளை முன்னேற்றுவதில் BCCIயின் பங்கை மன்னர் பாராட்டியுள்ளார். பஹ்ரைன் ராஜ்யத்தின் செழிப்பு, வளர்ச்சி மற்றும் சாதனைகளில் சபை ஒரு செயலில் மற்றும் அத்தியாவசிய பங்காளியாக வர்ணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவை மைய மதிப்பீட்டு குழு தக்கீம் குழு பொது சேவைகளில் வாடிக்கையாளர்கள் திருப்தியை அளவிடுவதை நோக்கமாக கொண்ட சிறந்த அரசு வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதித்துவ திட்டத்தை தொடங்கியுள்ளது. பங்கேற்கும் அரசு சேவை மையங்களில் அரசு சேவைகளை பயன்படுத்திய உடனேயே வாடிக்கையாளர்கள் ஒரு குறுகிய கணக்கெடுப்பு அனுப்பப்படும். இந்த முயற்சி சேவை தரத்தை மேம்படுத்துவதற்கான ராஜ்யத்தின் பரந்த முயற்சிகளை ஆதரிக்கிறது. தக்கீம் குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரி முஹம்மது அலி அல் காயித் பஹ்ரைனில் பொதுத்துறை செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த முயற்சியை விவரித்துள்ளார். செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். கடந்த வாரத்தில் தெற்கு தாய்வானில் ஒரு வருடத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பரவலான நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து 4 பேர் இறந்துள்ளதாகவும் 5090க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாத இறுதியில் இருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வலுவான தென்மேற்கு வான்வழி நீரோட்டங்கள் தாய்வானின் தெற்கில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளதிலிருந்து 3 பேர் காணாமற் போயுள்ளனர் மற்றும் 77 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தூரக்கிழக்கு கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள ஒரு எரிமலை ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை ஒரே இரவில் வெடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் முதல் முறையாக 8.8 ரிக்டர் அளவுகோலிலிருந்து நிலநடுக்கத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு இது நடந்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எரிமலை அமைந்துள்ள ரிசர்வ் ஊழியர்கள் கூறுகையில் குரோனோக்ஷியாவில் எரிமலை 6 கிலோமீட்டர் அதாவது 3.7 மைல் வானத்தில் சாம்பலை அனுப்பியுள்ளது. மாநில ஊடகங்கள் வெளியிட்ட படங்கள் எரிமலைக்கு மேலே சாம்பல் அடர்த்தியான மேகங்கள் உயர்ந்து வருவதையும் காட்டியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.